ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாதாம் பருப்பு சாப்பிட்றதுனால இவ்வளவு நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பாதாம் பருப்பில் நிறைய நன்மைகள் இருக்குது. அப்படிப்பட்ட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் பருப்பு அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாதாம் பருப்பில் கொழுப்பு, அதாவது நல்ல கொழுப்பு, விட்டமின்கள், தாதுக்கள்லாம் இருக்கு. பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல, இது நம்ம உடம்புக்கு பல வழிகளில் பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. இதயம், எலும்புகள் இதெல்லாம் வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கு பாதாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, பாதாம் வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். சருமத்தோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல பாதாம் பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெரும்பாலான க்ரீம் இருக்குல்ல, அதை தயாரிக்கிறதுல பாதாம் ஒரு முக்கிய அம்சமாக இருக்குது. அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சருமத்துக்கான நிறைய நன்மைகளை பாதாம் தன்னுள்ள வச்சிருக்கிறதுனால தான் க்ரீம்களை தயாரிக்கிறதுல பாதாமை பயன்படுத்துகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய பிளனவாய்டுகள் என்ன பண்ணுன்னா சருமத்துக்கு ஊட்டம் அளிக்குது. சருமத்தில் வரும்ல முதுமை, அதை சீக்கிரம் வராமல் தடுக்குது. கரும்புள்ளிகள் இதெல்லாம் தடுக்கிறதுக்கும் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நீங்கள் டெய்லி 4 பாதாம் பருப்பை ஊற வச்சு சாப்பிட்றப்ப சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுல பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பாதாமை சாப்பிட்டுட்டு வர்றப்ப குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதம், அதாவது எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்போட அளவை குறைக்க உதவுது. நல்ல வகையான உயர் அடர்த்தி கொழுப்பு புரதம், அதாவது ஹெச்டிஎலோட அளவை அதிகரிக்க செஞ்சிடும். இதய நோய்கள்லேருந்து உங்களை பாதுகாக்க உதவும். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கூட பாதாமில் இருக்கு. இதய நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், கெட்ட கொழுப்புகளை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் பாதாம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுல பாதாம் பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாமில் கலோரிகள் அதிகமாக இருந்தாலும் உடல் பருமனை கட்டுக்குள் வைக்கிறதுல உதவியாக இருக்கும். பாதாமில் இருக்கக்கூடிய புரதம், நார்ச்சத்தெல்லாம் உங்களை ஃபில்லிங்காக வச்சுருக்கும். அதனால ரொம்ப நேரம் பசி எடுக்காது. அதே நேரத்தில் கலோரி சாப்பிட்றத சிறப்பாக கட்டுப்படுத்திடும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல பாதாம் பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின் இ, பொட்டாசியம், கால்சியம்லாம் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. இது இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கவும் உதவியாக இருக்கும். எலும்புகளை வலுவாக்குறதுல பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாமில் கால்சியம், பாஸ்பரஸ் இது மாதிரியான 2 சத்துக்கள் இருக்கு. இந்த 2 சத்துக்களும் எலும்போட ஆரோக்கியத்துக்கு நல்லது. நீங்கள் டெய்லி பாதாம் எடுத்துட்டு வர்றப்ப எலும்புகள் அது வலுவாக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல பாதாம் பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடம்புல அதிகரிக்கும்ல, அந்த ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு பாதாம் உதவியா இருக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு இது நல்லது தான். ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு பாதாம் பருப்பு எடுத்துக்கிறது நல்லது. கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பாதாம் பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கேரட் அப்படிங்கிறது உங்களோட கண்களுக்கு ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொன்னாலும், பாதாமில் இருக்கக்கூடிய அதிக அளவு விட்டமின் இ இருக்குல்ல, இது உங்கள் கண்களை பாதுகாக்கிறதுக்கு அவசியமான ஒன்று தான். பாதாமை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் அளவோட பாதாம் எடுத்துக்கிறப்ப அது கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பாதாம் பருப்பு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இரைப்பை குழாயோட ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறது, குடலை ஆரோக்கியமாக வைக்கிறது, இதுக்கெல்லாம் பாதாம் பருப்பு உதவியாக இருக்கும். பாதாம் சாப்பிட்றப்பையும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அளவுக்கு அதிகமாக பாதாம் எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 பாதாம் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். நீங்கள் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பாதாம் பருப்புகளை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் பாதாம் பருப்பு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். நீ மிஸ் பண்ணாமல் டெய்லி 4 to 5 பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதுவும் ஊற வச்சு பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கிறப்ப பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட்
மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.